அடுத்து பாலின் அமிலத்தன்மையை துணியும் பரிசோதனையை பார்ப்போம். இங்கு தேவையான பொருட்கள்: பால் மாதிரி, சல்சமுறை NaOH, பினோப்தலின் காட்டி, பாற்குழாயி, நியமிப்பு குடுவை, துளிப்பான், அளவுச்சாடி, தாங்கியில் பொருத்தப்பட்ட அளவி. முதலில் பால் மாதிரியின் 9 மில்லிலிட்டரை அளவுச்சாடியுடன் அளந்து பெற்றுக்கொள்ளல் வேண்டும். இதற்காக நீங்கள் பாற்குழாயையும் பயன்படுத்த முடியும். பாற்குழாயை பயன்படுத்துவது மிகவும் பொருத்தமானதாகவும் அமையும். அடுத்து பினோப்தலின் காட்டி 1 மில்லிலிட்டர் எடுக்கப்படுவதை பார்க்கின்றீர்கள். பினோப்தலின் காட்டியை துளிப்பானின் உதவியுடன் எடுத்து பால் மாதிரியுடன் சேர்த்து நாங்கள் பால் மாதிரியுடன் சேர்த்த பினோப்தலின் காட்டியை நன்கு கலக்க வேண்டும். அதன்பின் அளவின் அடியில் ஒரு பாத்திரத்தை வைத்து 0.1 NaOH-னால் அளவியை கழுவி அதன் பின்னர் NaOH-னால் அளவியை நிரப்புதல் காட்டப்படுகின்றது. உணலை எடுத்த பின்னர் அளவியில் உள்ள NaOH-ஐ 0க்கு செப்பன் செய்வதை அவதானிக்கின்றீர்கள். NaOH-ஐ 0க்கு செப்பன் செய்த பின்னர் அளவின் அடியில் போசலின் தட்டை வைத்து நியமிப்பை மேற்கொள்ள வேண்டும். இதன்போது இடது கையினால் NaOH-னை மெதுவாக சேர்த்த வண்ணம் வலது கையினால் நியமிப்பு குடுவையை கலக்குதல் வேண்டும். நிறமாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் போது நியமிப்பை நிறுத்துதல் வேண்டும். இளஞ்சிவப்பு நிறமாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இதன்போது உள்ள வாசிப்பை NaOH-இன் வாசிப்பை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். இதிலிருந்து பாலின் அமிலத்தன்மையை நாங்கள் அளவிட்டு கொள்ள முடியும். NaOH-ஐ மேலதிகமாக சேர்க்கும்போது கடும் நிறம் உருவாகும். அவ்வாறு உருவாகுது போது ரீடிங் எடுத்துக்கொள்ளுதல் அது தவறானதாகும்.